Infinix புதுசா லான்ச் பண்ணியிருக்கிற Infinix Hot 10 Play அப்படிங்கிற ஒரு மொபைலோட அன்பாக்சிங் அண்ட் டீடைல்டான ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ரீசெண்ட் டைம்ல Infinix வந்து பட்ஜெட் செக்மெண்ட்ல நிறைய சூப்பரான மொபைல்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டு வராங்க. அப்படிப்பட்ட Infinix மொபைல்ஸ்ல இருந்து நீங்க ஏதாவது மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன மாதிரியான மாடல் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுல Infinix பிராண்ட் மொபைல்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாராவது ஃபர்ஸ்ட் டைமா Infinix மொபைல் வாங்க போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த Infinix Hot 10 Play ஓட அன்பாக்சிங் முதல்ல பார்த்துட்டு வந்துருவோம். பாக்ஸ் மேல ஒரு கவர் இருக்கு. அந்த கவரை பிரிச்சு எடுத்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து எப்பயும் போல இருக்கிற மாதிரியான ஒரு Infinix பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. பட் இந்த டைம் வந்து கீழே ஒரு ஆரஞ்சு கலர்ல புதுசா கொடுத்திருக்காங்க. அதுல MediaTek Helio G35 4+64 அப்படின்னு வந்து ஹைலைட் பண்ணிருக்காங்க. அப்படியே ரியல்ல வந்து அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே போட்டுருக்காங்க. எப்பயும் போடுற மாதிரி மேட் இன் இந்தியா அப்படின்னு ஹைலைட் பண்ணிருக்காங்க. இப்போ பாக்ஸை ஓபன் பண்ணுவோம். மேல இருக்கிற அந்த மூடியை ஓபன் பண்ணோம் அப்படின்னா பச்சை கலரா Infinix மொபைல் வந்து முதல்ல கொடுத்திருக்காங்க. அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். Infinix Hot 10 Play அப்படின்னு கிரீன் கலர்ல அதுல ஒயிட் கலர் டெக்ஸ்ட்ல பெருசா போட்டிருக்காங்க. சோ அதை சுத்தி பார்த்தா நல்லா தான் இருக்குது. அப்படி ஸ்கிரீன்ல இருக்கிற அந்த பேப்பரை பிரிச்சு எடுப்போம். சோ ஸ்கிரீன் வந்து ரொம்ப ஒரு பெரிய டிஸ்பிளே மாதிரி இருக்குது. அப்படியே ரியல்லையும் ஒரு பேப்பர் ஒட்டி இருக்காங்க. அந்த பேப்பரை பிரிச்சு எடுத்தோம் அப்படின்னா இந்த டிசைன் வந்து நம்ம ஏற்கனவே Infinix மொபைல்ல பார்த்த ஒரு டிசைன் தான், ஜெம் கட் டிசைன். அதே டிசைன் தான் இந்த மொபைல்லையும் கொடுத்திருக்காங்க. நல்லாவே இருக்குது. கீழே வந்து Infinix அப்படின்னு அதோட பிராண்ட் நேம் போட்டுருக்காங்க. சோ இதை ஆன் பண்ணி பக்கத்துல வச்சிருவோம். அப்புறமா மொபைலை பத்தி டீடைலா பார்ப்போம். அதுக்கப்புறம் பொட்டிக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்திருக்காங்க. அதை அப்படியே நடுவுல கையை வச்சு தூக்கணும் அப்படின்னா உள்ள வந்து சார்ஜிங் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. இங்க 10 வாட் சார்ஜிங் அடாப்டர் தான் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மைக்ரோ USB கேபிள் இருக்குது. யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுத்திருக்காங்க. கடைசியா பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கும் மொபைலுக்கு ரியர் கேஸ் கொடுத்திருக்காங்க. TPU கேஸ்லாம் கிடையாது, கொஞ்சம் கிளாஸ் மாதிரியான ஒரு கேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. மொபைலுக்கு ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா ஃபிட் ஆகுது. அதுக்கப்புறம் பாக்ஸ்க்குள்ள பார்த்தா ஒரு ஸ்கிரீன் ப்ரொடெக்டரும் கொடுத்திருக்காங்க. பெரும்பாலும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் அவங்களே ஒட்டி கொடுத்துறாங்க மற்ற பிராண்ட்ல எல்லாமே. பட் Infinix வந்து நம்ம தான் ஒட்டிக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு கரெக்டா ஓட்ட தெரியல அப்படின்னா அதெல்லாம் பபிள்ஸா வந்துடும். நம்ம ரீசெண்டா ரிவ்யூ பண்ண டெக்னோ மொபைல்ஸ்ல கூட ஒட்டியே கொடுத்திருந்தாங்க. சோ அந்த மாதிரி ஸ்கிரீன் ப்ரொடெக்டரா அவங்களே ஒட்டி கொடுத்துட்டா ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ மொபைலை பத்தி டீடைலா பார்ப்போம். முதல்ல டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிசைன் வந்து நம்ம ஏற்கனவே Infinix மொபைல்ல பார்த்ததான் ஒரு டிஃபரெண்டான ஒரு ஜெம் கட் டிசைன். அந்த லைனா போற மாதிரி கொடுத்திருக்காங்க. ரியர்ல வந்து பிளாஸ்டிக் பேக் தான், பட் கிளாஸ் ஃபினிஷ் மாதிரி ஒரு நல்ல ஃபினிஷிங் கொடுத்திருக்காங்க. ரொம்பவே ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது. அப்படியே மேல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்க்குள்ள கேமராஸ் வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. சோ பார்க்கிறதுக்கு ரியர் டிசைன் வந்து ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இங்க பிளேஸ்மென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா டாப்ல வந்து எதுவுமே கிடையாது. ரைட் சைடுல பார்த்தா இங்க வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்குது, பவர் பட்டன் இருக்குது. பாட்டம்ல வந்து அப்படின்னா ஒரு 3.5 mm ஜாக் இருக்குது, ஒரு சார்ஜிங் போர்ட் இருக்குது, மைக் இருக்குது. லெஃப்ட் சைடுல வந்தா இங்க சிம் ஸ்லாட் இருக்குது. அதை ஓபன் பண்ணா டுயல் சிம் வித் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் இருக்குது. அடுத்ததான் இந்த மொபைல்ல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன, இங்க நல்ல ஒரு பெரிய டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 6.82 inch HD+ டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இந்த டிஸ்ப்ளே பத்தி சொல்லணும் அப்படின்னா இதுல கலர்ஸ் அண்ட் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே நல்லா இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரான கலர்ஃபுல்லா இருந்ததா இந்த டிஸ்ப்ளே வந்து நல்லா இருக்கும். நல்ல ஒரு பெரிய டிஸ்ப்ளேல சூப்பரா நம்மளால வீடியோ பார்த்துக்க முடியுது, கேமிங் விளையாட முடியுது. அதே மாதிரி பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்டோர்லயும் சரி அவுட்டோர்லயும் சரி ஓரளவு நல்லா பிரைட்டரான டிஸ்ப்ளேவா இருக்குது. இந்த டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இங்க டாப்ல வந்தோம் அப்படின்னா வாட்டர் டிராப் நாட்ச் ஸ்டைல்ல ஒரு சிங்கிள் கேமரா கொடுத்திருக்காங்க. 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல நிறைய பிராண்ட்ஸ் வந்து 5 மெகாபிக்சல் தான் ஆஃபர் பண்றாங்க. சோ Infinixும் 8 மெகாபிக்சல் ஆஃபர் பண்றது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். செல்ஃபி கேமராவோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலா போட்டோஸ், வீடியோஸ், போர்ட்ரைட் ஷாட் இதெல்லாமே எடுத்துக்க முடியுது. இதுல AI கேம் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. அதுல இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஆப்டிமைஸ் பண்ணி போட்டோஸ் எல்லாமே கொடுக்குது. அடுத்ததா AR ஷாட் அப்படின்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க. AR ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சில போட்டோஸ் எடுத்துக்க முடியுது. கடைசியா எப்பயும் Infinix கொடுக்குற மாதிரி இங்க வைட் செல்ஃபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து அந்த மொபைல் அப்படியே மூவ் பண்ணி நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா செல்ஃபி வந்து அப்படியே எடுத்துக்க முடியுது. அந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். செல்ஃபி கேமராவோட போட்டோ குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது அவுட்டோர்ல நல்ல லைட்டிங்ல எடுக்கும்போது போட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாமே நல்லா இருக்குது. பட் நீங்க இன்டோர்ல எடுக்கிறீங்க, அதுவும் லைட்டிங் கம்மியா இருக்கிற இடத்துல எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நாய்ஸ் தெரியுது. அந்த அளவுக்கு நல்லா இல்ல. பட்ஜெட் செக்மெண்ட் அப்படிங்கறதுனால இதோடலாம் நம்ம பெருசா எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி இதுல வந்து ஃப்ரண்ட்ல ஒரு சிங்கிள் ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. ரொம்ப லைட்டிங் கம்மியா இருக்கிற இடத்துல அந்த ஃபிளாஷை யூஸ் பண்ணி நம்மளால போட்டோஸ் எடுத்துக்க முடியும். பட் ஃபிளாஷ் யூஸ் பண்ணாலும் லோ லைட்ல எடுக்கும்போது அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இல்ல. அப்படியே நம்ம இங்க ரியர் கேமரா வந்தோம் அப்படின்னா இங்க டுயல் கேமரா கொடுத்திருக்காங்க. அதுல பிரைமரி சென்சாரா 13 மெகாபிக்சல் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு AI சென்சார் கொடுத்திருக்காங்க. பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 கேமரா இருக்கிற மாதிரி ஒரு படம் கொடுத்திருப்பாங்க. ஆனா 4 கேமரா கிடையாது, 2
கேமரா இருக்குது, அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு ஃபிளாஷ் இருக்குது, இங்க சைடுல வந்து ஒரு ரவுண்ட் போட்டு ஏஐ அப்படின்னு போட்டிருக்காங்க. இதே தான் பெரிய பிராண்டான ரியல்மி இவங்க எல்லாமே பண்றாங்க. ஸோ இன்ஃபினிக்ஸ் பண்றதுல தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். பட் இந்த மாதிரி எல்லாம் 4 கேமரா இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் காமிச்சு மக்களை ஏமாத்துறது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பிடிச்சிருக்குதா, இல்ல 2 கேமரா தான் இருக்கு அப்படின்னா 2 கேமரா அப்படிங்கிறத காமிச்சாலே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் மார்க்கெட்டிங் பண்றது நல்லா இருக்கா நல்லா இல்லையா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல ப்ரோ அது 2 கேமரா இருந்தாலும் நான் 4 கேமரா இருக்குன்னு அப்படி கெத்தா காமிச்சிக்குவேன் அப்படிங்கிறதுக்காக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இங்க ரியர் கேமரால ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது செல்ஃபி கேமரால இல்லாத ஒரு ஃபீச்சர் வந்து இங்க எக்ஸ்ட்ரா வருது. ஸ்லோ மோஷன் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. மற்றபடி வீடியோ, போட்டோ, அந்த ஏஆர் ஷாட், பியூட்டி இதெல்லாமே சேமா தான் இருக்குது. ஸோ ரியர் கேமராவோட போட்டோ குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இதுவுமே அவுட்டோர்ல நல்ல லைட்டிங்ல வீடியோஸ், போட்டோஸ் இதெல்லாமே இந்த பிரைஸ்க்கு மேல என்ன பெஸ்டா எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான போட்டோ வீடியோ குவாலிட்டி கொடுக்குது. பட் இன்டோர்ல எடுக்கும்போது அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த ரியர் கேமரால இன்ஃபினிக்ஸ் எப்பயும் கொடுக்குற மாதிரி இங்கேயும் குவாட் எல்இடி ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க ரொம்ப லோ லைட்ல எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த எல்இடி ஃபிளாஷ் போட்டு எடுக்கும்போது நல்ல ஒரு பிரைட்டரான போட்டோஸ் வந்து லோ லைட்ல இல்ல டீசென்டான லைட்டிங் இருக்கிற இடத்துல கூட நம்மளால பெட்டரா எடுத்துக்க முடியுது. இன்னும் உங்களுக்கு இருட்டா இருக்கிற இடத்துல கூட அதை லைட்டா யூஸ் பண்ணி நல்லா ஜிகு ஜிகுன்னு லைட் போட்டு சூப்பரா யூஸ் பண்ணிக்க முடியுது. ஸோ அந்த விதத்துல இதெல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சாம்பிள் போட்டோஸ் காட்டுறேன், எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. அடுத்ததான் இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க MediaTek Helio G35 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல பெரும்பாலான மொபைல்ஸ்ல இந்த ப்ராசஸர் தான் அதிகபட்சமா கொடுத்திருக்காங்க. இதோட பெட்டரா ஒரு சில மொபைல்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்கு. பட் பெரும்பாலான மொபைல்ஸ்ல இதுதான் இருக்கு. இந்த G35 ப்ராசஸரோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவு ஹையர் அண்ட் கேம்ஸ் எல்லாம் இந்த மொபைல்ல வந்து விளையாட முடியும். ரொம்ப கம்மியான பிரைஸ்ல ஹையர் அண்ட் கேம்ஸ் எல்லாம் விளையாடணும் அப்படின்னு நினைச்சு ஒரு புது மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரியான மொபைலை வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஓரளவு லேக் இல்லாம நல்லாவே விளையாட முடியுது. ஆப் ஹேண்ட்லிங் இதெல்லாமே பெட்டராவே ஹேண்டில் பண்ணுது. நம்ம வந்து இதுல ஃப்ரீ ஃபயர் விளையாண்டு செக் பண்ணோம், எந்த ஒரு லாகும் இல்லாம நல்லாவே இதுல வந்து ஓரளவு டீசென்ட்டா கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குது. அதுவும் இது 4GB RAM மொபைல் அப்படிங்கிறதுனால பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதோட மியூசிக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க TTS HD சரவுண்ட் சவுண்ட் சிஸ்டம் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்குன்னு ஒரு ஆப் கொடுத்து அதுல ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. ஸ்மார்ட் மியூசிக், வீடியோ, கேம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நீங்க இதுல என்ன மாதிரியான விஷயங்களுக்கு இந்த மியூசிக் வந்து யூஸ் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது போக ஈக்குவலைசர் ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. அதன் மூலமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதுல வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்திருக்காங்க, அதுவும் டாப்ல கொடுத்திருக்காங்க. இத வச்சு ஓரளவு டீசென்ட்டான மியூசிக் தான் நம்மளால கேட்க முடியுது. இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல நம்மளால மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பெருசா எதிர்பார்க்க முடியாது. அடுத்ததா இதுல கால் குவாலிட்டி அண்ட் நெட்வொர்க் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நான் ஒரு 2-3 நாளா சிம் போட்டு யூஸ் பண்ணேன், பட் பெர்ஃபெக்ட்டாவே ஒர்க் பண்ணுது. அப்படிங்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்னு பார்த்தா இங்க வந்து ரியர்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கை வச்சு எடுக்கிறதுக்குள்ள இந்த மொபைல் வந்து அன்லாக் ஆயிடுது. அந்த அளவுக்கு ரொம்பவே ஃபாஸ்டா ஒர்க் பண்ணுது இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். அதே மாதிரி இதுல ஃபேஸ் அன்லாக் அப்படின்னு பார்க்கும்போது 0.3 செகண்ட்ல வந்து அன்லாக் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல லைட்டிங் இருக்கிற இடத்துல ரொம்ப வேகமாவே 1 செகண்ட் குள்ளேயே அன்லாக் ஆயிடுது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஃபேஸ் அன்லாக் இது ரெண்டுமே பெர்ஃபெக்ட்டா இந்த மொபைல்ல ஒர்க் பண்ணுது. அடுத்து இந்த மொபைல்ல இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன, இங்க 6000 mAh அப்படிங்கிற ஒரு மாசிவான பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. பெரும்பாலும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல 5000 mAh தான் நிறைய மொபைல்ஸ்ல வந்து ஆஃபர் பண்றாங்க. ஒரு சிலர் 6000 mAh ஆஃபர் பண்றாங்க. இதோட பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க நார்மலா யூஸ் பண்றீங்க அப்படின்னா 2 நாளைக்கு மேலேயே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி நீங்க ஹெவியான கேமிங் யூசரா இருந்தா கூட உங்களுக்கு ஒரு நாளைக்கு பேட்டரி வந்து தாராளமா நிக்கும். சோ அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதுல கொடுக்குது. அதே மாதிரி இதுல பவர் மராத்தான் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. நீங்க வந்து எங்கயா டிராவல்ல இருக்கீங்க, நீங்க சார்ஜ் பண்ண முடியாது, ரொம்ப கம்மியான பேட்டரி பர்சன்டேஜ் தான் அவைலபிளா இருக்குது. அந்த டைம்ல நீங்க லாங் டர்ம்க்கு பேட்டரியை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பவர் மராத்தான் ஆன் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா மொபைல் வந்து ஒரு நார்மலான மொபைல் மாதிரி ஒர்க் ஆகும். கால்ஸ், மெசேஜஸ், காலண்டர் இது மட்டும் தான் ஒர்க் பண்ணும். மற்ற விஷயங்கள் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. உங்களுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய பேட்டரி பர்சன்டேஜ் நீங்க எமர்ஜென்சிக்காக ரொம்ப நேரம் சார்ஜ் பண்ணாம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த பவர் மராத்தான் ஃபீச்சர் ஆன் பண்ணி வச்சீங்க அப்படின்னா பேட்டரி வந்து அவ்வளவு சீக்கிரத்துல குறையவே குறையாது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஃபீச்சர் வந்து கொடுத்திருக்காங்க இந்த மொபைல்ல. சோ தேவைப்படுறவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம இந்த மொபைல்ல பார்த்த விஷயங்கள் எல்லாமே நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லாவே கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த மொபைல்ல நல்லா இல்லாத விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது லேட்டஸ்ட் வெர்ஷனான XOS 7.0 கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க ஆண்ட்ராய்டு அப்படின்னு பார்க்கும்போது இங்க ஆண்ட்ராய்டு 10 ஓட இந்த மொபைல் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. நிறைய மொபைல்ஸ் வந்து லேட்டஸ்டா ஆண்ட்ராய்டு 11ல வந்து லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ரீசெண்டா ரியல்மி கூட C20, C21 ஆண்ட்ராய்டு 10ல தான் லான்ச் பண்ணாங்க. அதே மாதிரி இன்ஃபினிக்ஸும் இங்க ஆண்ட்ராய்டு 10ல லான்ச் பண்ணது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு இல்லாத மாதிரி இருக்குது. ஆண்ட்ராய்டு 11ல லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். ஆண்ட்ராய்டு 11 அப்டேட் எப்போ கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட கேட்டோம். பட் கரெக்டான டேட் வந்து இப்போதைக்கு எங்களால சொல்ல முடியாது. எங்களுடைய டீம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சீக்கிரத்திலே ஆண்ட்ராய்டு 11 அப்டேட் கொடுத்துருவோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பட் இதுல ஆண்ட்ராய்டு 10 தான் இருக்குது.
ஆனா இதுல ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து இங்க ஆட் பண்ணிருக்காங்க. வீடியோ அசிஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா அதிகமா வீடியோ பார்க்கறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்க யூடியூப் பாக்குறீங்க, இல்ல ஏதாவது ஓடிடி பிளாட்ஃபார்ம், இல்ல ஏதாவது வீடியோ பிளேயர்ல பாக்குறீங்க, அந்த டைம்ல நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு கால் வரக்கூடாது, இல்ல மெசேஜஸ் வரக்கூடாது, இல்ல அதுல இருந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும், இல்ல ஒரு பர்டிகுலர் போர்ஷனை நீங்க ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஜஸ்ட் நம்ம சைடுல ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபீச்சர் வந்து அது எல்லாத்தையுமே நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியுது. அதே மாதிரி இதுல பேக்ரவுண்ட்ல ப்ளே பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த அளவுக்கு அதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ணல. இன்னும் பெட்டரா அதெல்லாம் ஒர்க் பண்ணி நல்லா இம்ப்ரூவ் பண்ணி ஒரு பெட்டரான ஃபீச்சரா கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ Infinix சாஃப்ட்வேர்ல இந்த மாதிரிலாம் புது புது ஃபீச்சர்ஸ் கொண்டு வரது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த மொபைல்ல இன்னொரு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன, ஆட்ஸ். எக்கச்சக்கமான ஆட்ஸ் வந்து போடுறாங்க. அவங்களுடைய ஆப் ஸ்டோர்ல இருந்து ஒரு நாளைக்கு 2-3 டைம் 4-5 டைம் கூட சொல்லலாம், இதை இன்ஸ்டால் பண்ணுங்க, அதை இன்ஸ்டால் பண்ணுங்க, இது நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும், இது மோஸ்ட் ஃபேமஸான ஆப் அப்படிங்கிற மாதிரி நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்குது. அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம். பட் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப் ஸ்டோருக்குள்ள போய் அந்த நோட்டிபிகேஷனை டர்ன் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நோட்டிபிகேஷன் எதுவுமே பெருசா வரல. சோ ஃபைனலா இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல ஒரே ஒரு வேரியன்ட் தான் லான்ச் பண்றாங்க. 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 8499 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த பிரைஸ்க்கு இந்த மொபைல் ஒர்த்தா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு நல்ல ஒரு பெரிய டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. வேற எந்த பிராண்டுமே இவ்வளோ பெரிய டிஸ்ப்ளே கொடுக்கிறது கிடையாது. அதே மாதிரி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய G35 ப்ராசஸர் இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அவுட்டோர்ல லைட்டிங்ல நல்லாவே இருக்குது. ஒரு சில சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் இதெல்லாமே எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிருக்காங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கிடைக்குது. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு இந்த மொபைல், அதுவும் Infinix பிராண்ட்ல இருந்து இப்படி ஒரு மொபைல் வந்து செம ஒர்த்தான மொபைல் அப்படின்னு சொல்லுவேன். பட் இதே பிரைஸ் செக்மெண்ட்ல Poco C3 அப்படின்னு ஒரு மொபைல் வந்து சேல் பண்றாங்க. அந்த மொபைல்ல பாத்தீங்க அப்படினா இங்க Fingerprint சென்சார் வந்து வராது. அதே மாதிரி Realmeல பாத்தீங்க அப்படினா லேட்டஸ்டா C21 அப்படின ஒரு மொபைல் வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க. அந்த மொபைல் பாத்தீங்கன்னா 9000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. இந்த ரெண்டு மொபைல்லுமே 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி தான். பட் இதுல 6000 mAh பேட்டரி கெபாசிட்டி இருக்கு. அதே மாதிரி Micromaxல In1B அப்படின ஒரு மொபைல் இருக்கு. அந்த மொபைல்லே பாத்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி தான். சோ அதெல்லாம் வச்சு பாக்கும்போது 6000 mAh பேட்டரி கெபாசிட்டியோட 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், ஒரு நல்ல பெரிய டிஸ்ப்ளே, இதெல்லாம் வச்சு பாக்கும்போது 8500 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு இந்த மொபைல் வந்து செம ஒர்த்தான மொபைல். தேவைப்படுறவங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இல்ல இதை விட வேற ஏதாவது மொபைல் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதே பிரைஸ் செக்மென்ட்ல நம்ம நிறைய மொபைல்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணி டீடைலா ரிவ்யூ பண்ணிருக்கோம். தேவைப்படுறவங்க அந்த மாதிரியான வீடியோஸை செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நிறைய லேட்டஸ்ட் மொபைல்ஸ் பத்தி டீடைல்டான ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுக்க டெக் படிஸை எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்கு. அது மட்டும் இல்லாம லேட்டஸ்ட் அப்டேட் இன்னும் ஃபாஸ்டா தெரிஞ்சுக்க நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.